இன்னைக்கு பச்சை குழந்தை வெளியில போக முடியுதா? இந்த கும்முடி போட்டியில பாருங்க, திருவள்ளூர்ல 4வது படிக்கிற குழந்தை, அந்த குழந்தை ரோட்ல அந்த இதுல நடந்து போயிட்டு இருக்க குழந்தைய வாயை பத்தி தூக்கிட்டு போய் அவ்வளவு கொடூரமா அடிச்சு அந்த குழந்தைய துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணவன இப்ப வரைக்கும் பிடிக்க முடியல. தனிப்படை அமைச்சிருக்கோம். அது எப்படி உங்க தனிப்படை எப்படி செயல்படுது அப்படின்றதே எங்களுக்கு புரியல. இந்த யூடியூப்ல பேசுறவன், சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவங்கலாம் எங்க இருந்தாலும் போய் தூக்குறீங்க. கனல் கண்ணன் அவர்கள்லாம் பாண்டிச்சேரியில போய் இருந்தா அங்க இருந்தெல்லாம் போய் எங்கெங்கயோ போய் தூக்கிட்டு வந்தீங்க அவரை. அது எப்படி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க இத்தனை நாள் ஆச்சு பிடிக்காம உட்காந்துருக்கிறீங்க? இது என்ன உங்களோட இது? கருணாநிதி சிலை மேல ஒருத்தர் கருப்பு பெயிண்டை ஊத்திட்டாராம். அங்க இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு தேடி, ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இது. ஆனா இங்க ஒரு பச்சை குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு வந்து அதுக்கு நீங்க வந்து இன்னும் தேடுது, இன்னும் நடக்குது. முதல்வர் என்ன சொல்றாரு? தமிழகத்துல என்ன நடக்குது? தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. தமிழகத்துல தேனாரும் பாலாரும் ஓடுது. இப்படி காவல்துறையில இருக்கிறவங்க ஒரு பக்கம் உங்களுக்கு கையாளா இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு காட்டுமிராண்டி தர்பார் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நேர்மையா இருக்கிறவங்கள எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும், எப்படிலாம் கொடுமைப்படுத்தணுமோ அப்படி படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி தமிழ்நாடு உருப்படும்? என்ன மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? காட்டு தர்பார் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு முதல்வர் அவர்கள். இங்க எவன் வேணா கிட்னியை திருடிக்கலாம், மண்ணை திருடிக்கலாம், மலையை திருடிக்கலாம், அவனுக்கு வந்ததை சுருட்டிக்கோ.